கதை கேளுங்க சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது சாந்திகா சிவகணேஷ். நண்பர்களுக்கு வணக்கம். அத்தியாயம் 11. அப்போது அவன் முதுகில் யாரோ தட்டினர். கார்த்திக் திரும்பினான். அங்கே ஒரு இளைஞன் நின்று கொண்டிருந்தான். என்னடா, சாருக்கு இப்போதான் எங்களை பார்க்க டைம் கிடைச்சதா? கால் பண்ணது கூட மறந்து போச்சா? நாங்கள் நேற்று நைட்டே வந்துட்டோம் என்றான் கார்த்திக் இளைஞனை பார்த்து. இல்லடா, நேற்று நீ கால் பண்ண போது நான் பக்கத்து ஊரில் இருந்தேன். இன்னைக்கு காலையில் தான் வந்தேன். சரி சரி, ஏதோ சமாளிக்கிற, பிழைத்து போ என்றான் கார்த்திக். இவர்கள் இருவரையும் பார்த்து கொண்டிருந்த காயத்ரியிடம் திரும்பி, இவன் என்னுடைய ஃப்ரெண்ட் முகிலன், தணிகாச்சலம் அங்கிலோட பையன். நாங்கள் 2 பேரும் ஒரே ஸ்கூலில் தான் படித்தோம். இவன் ஸ்கூல் படிப்பு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு கொஞ்ச நாள் அங்கிலோட கம்பெனியில் இருந்தான். அப்புறம் இங்கே அவனோட சொந்த நிலத்தில் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹாய் சிஸ்டர் என்றான் முகிலன் காயத்ரியை பார்த்து. அவளும் ஹாய் அண்ணா, பூஜைக்கு வாங்க என்றாள். நம்ம கல்யாணத்துக்கு கூட வந்திருந்தான், ரிசப்ஷனுக்கு வரலை. ஐயா அப்போ பிஸி. அதெல்லாம் இல்லைம்மா, அன்னைக்கு இங்கேயே அறுவடை இருந்துச்சு. தணிகாச்சலம் கம்பெனியில் காயத்ரி வேலை செய்தபோது அவர் மகன் கிராமத்தில் விவசாயம் செய்வதாகவும் மகள் அவருக்கு உதவியாக சென்னையில் இருப்பதாகவும் கேள்வி. முகிலனை கூட ஏதோ விழாவில் 1-2 முறை அந்த கம்பெனியில் பார்த்த ஞாபகம் வந்தது. பொங்கல் பானையை எடுத்துக்கொண்டு பூஜைக்காக உள்ளே சென்றனர். அங்கே சுவாமி சிலைக்கு அபிஷேகம் முடிந்து அலங்காரம் செய்து கொண்டிருந்தனர். திரையிடப்பட்டிருந்தது. முகிலன் கார்த்திக்கை உற்று பார்த்து கொண்டிருந்தான். என்னடா அப்படி பார்க்குற என்றான் கார்த்திக். உன்னோட முகத்தில் ஏதோ ஒரு பொலிவு தெரியுதே, என்ன விஷயம்? காயத்ரி தங்கச்சி கூட ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தியா? ரொமான்ஸ் எல்லாம் இல்லைடா, காமெடி. பொங்கல் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு காமெடி பண்ணிக்கிட்டு இருந்தாள். அதான் சிரிச்சுக்கிட்டு இருந்தோம். அவ்வளவுதானா? சரி, நீ ஏதோ சொல்கிற, நானும் கேட்டுக்கிறேன். பூசாரி அலங்காரம் முடித்து திரையை விலக்கி கற்பூரம் காட்ட அனைவரும் அம்மனை தரிசித்தனர். காற்றில் கற்பூர வாசமும் விபூதியும் வாசமும் வந்தது. தன் சுவாசத்தை இழுத்து அந்த வாசத்தை முகர்ந்தாள் காயத்ரி. மணக்க மணக்க சர்க்கரை பொங்கலை அனைவருக்கும் வழங்கினார்கள். அனைவருக்கும் கொடுத்தது போக மீதமிருந்த சர்க்கரை பொங்கலை சாரதா எல்லோருக்கும் ஒரு பிடி கொடுத்தார். அதனை சாப்பிட்டு விட்டு அனைவரும் காயத்ரியை புகழ்ந்தனர். சக்கரை பொங்கல் அருமையாக இருக்கு என்றார் சாரதா. காயத்ரிக்கு உச்சி குளிர்ந்தது. அனைவரும் வீட்டுக்கு திரும்பினர். ராமு மதிய உணவை தயாராக வைத்திருந்தான். காலை விரதமும் சோர்வும் சேர அனைவரும் அந்த சுவையான உணவினை ஒரு கைப்பிடித்தனர். காயத்ரி சாப்பாடு சூப்பர் என்றாள், வெளிப்படையாக பாராட்டி. ராமுக்கு வாயெல்லாம் பல்லாகியது. ராதாகிருஷ்ணன் ஸ்ரீனிவாசனிடம் முகிலனை அழைத்து அறிமுகப்படுத்தினார். சம்மந்தி, இவன் என்னோட குடும்ப நண்பர், தணிகாச்சலத்தின் பையன், கார்த்திக்கின் ஃப்ரெண்ட். முகிலன் ஸ்ரீனிவாசனிடம், என்ன அங்கிள், உங்களுக்கு இந்த கிராமம் பிடிச்சிருக்கா என்றான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா என்றார் ஸ்ரீனிவாசன் பதிலாக. ஞாயிற்றுக்கிழமை என் பொண்டாட்டிக்கு தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷன் இருக்குது, எல்லாரும் வாங்க என்றான் முகிலன் எல்லோரையும் பொதுவாக பார்த்தபடி. ஞாயிற்றுக்கிழமை ஒருத்தனை பார்த்து பேச வேண்டியிருக்கு. நம்ம ஹோட்டலுக்கு காய்கறி சப்ளை பண்ணுற காய்கறி வியாபாரி கொஞ்சம் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஞாயிற்றுக்கிழமை அவனை போய் பார்த்து பேச வேண்டியிருக்கு. அதனால் என்னால் வர முடியாது. சாரதாவும் என் கூட வருவாங்க. கார்த்திகையும் காயத்ரியும் அந்த ஃபங்க்ஷனுக்கு அனுப்பி வைக்கிறோம் என்றார் ராதா. அப்படியா, நாளைக்கு நீங்கள் எல்லாரும் ஃப்ரீயா? முகிலன் கேட்டான். நாளைக்கு நாங்கள் எல்லாரும் ஃப்ரீ தான் என்றார் ராதாகிருஷ்ணன். முகிலன், நாளைக்கு நீங்கள் எல்லாரும் எங்கள் வீட்டுக்கு சாப்பிட வரணும். காலையில் 8 மணிக்கெல்லாம் வந்துடுங்க. டிஃபனும் எங்கள் வீட்டில் தான் என்றான். சரிப்பா, அதுக்கு என்ன, வந்துடுறோம் என்றார் ராதாகிருஷ்ணன். நாங்கள் எப்போ இந்த ஊருக்கு வந்தாலும் இவன் வீட்டுக்கு போய் ஒரு நாள் இருந்துட்டு தான் ஊருக்கு திரும்புவோம். நீங்களும் வாங்க என்றார் ஸ்ரீனிவாசன். சரிங்க சம்மந்தி, போயிட்டு வருவோம் என்றார் சம்மதமாக. அடுத்த நாள் அனைவரும் முகிலன் வீட்டுக்கு சென்றனர். கால்களில் கொலுசு, கைகளில் நிறைய வளையல்கள், நெற்றியில் பொட்டு, இடுப்பை தாண்டி நீளமான அடர்த்தியான முடி, பார்ப்பதற்கு அழகாக இருந்த அந்த இளம்பெண் எல்லோரையும் வரவேற்று உள்ளே அழைத்து சென்றார். காயத்ரி இவள் முகிலனின் மனைவியாக இருக்கக்கூடும் என்று நினைத்தாள். வீடு பெரிய வாசல், சுற்றி அறைகள் என்று அழகாக இருந்தது. இவங்க என்னோட தர்ம பத்தினி மீனாட்சி, இதே ஊர் தான். லவ் பண்ணி பெற்றோர் சம்மதத்தோட கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். நாளைக்கு இவங்களுக்கு தான் ஃபங்க்ஷன் என்றான் அவளை காதலுடன் பார்த்தபடி. மீனாட்சி அனைவருக்கும் மோர் குடிக்க கொடுத்தாள். சிறிது நேரம் அனைவரிடமும் பேசிவிட்டு, நான் தோட்டத்துக்கு போய் காய்கறி செடியிலிருந்து பறித்து கொண்டு வருகிறேன், நீங்கள் பேசிட்டு இருங்க என்று எழுந்தாள் மீனாட்சி. காயத்ரி ஆர்வமாக அவளிடம் வந்து, நானும் வரேன், நானும் அதையெல்லாம் பார்க்கணும். சரி வாங்க என்று அவளையும் கூப்பிட்டு கொண்டு ஒரு கூடையையும் எடுத்துக்கொண்டு தோட்டத்துக்கு சென்றாள். அங்கு கத்திரிக்காயை பறித்தாள். காயத்ரி அழகாக காய்த்து இருந்த கத்திரிக்காய்களை ரசித்து கொண்டே அவளுக்கு உதவினாள்.
பின் தக்காளி, வெண்டைக்காய் என்று அந்த செடியில் இருந்து பறித்து கூடையில் போட்டுக்கொண்டு வீட்டுக்குள் வந்தனர். காயத்ரிக்கு எல்லாமே அதிசயமாக இருந்தது. அவள் இதற்கு முன்பு இப்படி காய்கறிகளை செடியில் பார்த்ததே கிடையாது. வீட்டில் தோட்டக்காரர், டிரைவர், வீட்டு வேலைக்கு ஆள் என்று இருந்தனர். எனினும் சமையலை மீனாட்சியே செய்தாள். மணக்க மணக்க சாப்பாடு தயாரானது. தலைவாழை இலை போட்டு வடை பாயாசத்துடன் சாப்பாட்டை காயத்ரியும் மீனாட்சியும் எல்லோருக்கும் பரிமாறினார்கள். எல்லோரும் சாப்பிட்டு முடித்த பிறகு காயத்ரியும் மீனாட்சியும் தனியாக கிச்சனில் எல்லா பதார்த்தங்களையும் பக்கத்தில் வைத்து கொண்டு உட்கார்ந்தனர். முகிலன் அங்கு வந்து, நான் உங்களுக்கு சாப்பாடு போடுறேன், உட்காருங்க என்றான். காயத்ரியும் மீனாட்சியும் பக்கத்தில் உட்கார்ந்தார்கள். வாழை இலை போட்டு அதில் சாப்பாடு பரிமாறினான். மீனாட்சி அவன் பார்க்கும்போது அவனது கண்களில் ஆசையும் காதலும் நிறைந்து வழிந்ததை காயத்ரி கவனித்தாள். மீனாட்சி, போதும் போதும், ரொம்ப போடாதீங்க, நிறைய சாப்பிட்டால் குண்டாயிடுவேன். நீ குண்டா இருந்தாலும் நல்லா அழகாக தான் இருப்ப என்று கூறியபடி கண் சிமிட்டினான் அவளை பார்த்து. அவள் காயத்ரியை ஜாடையாக காட்டி செல்லமாக முறைத்தாள். அவன் காயத்ரி பக்கம் திரும்பி, நல்லா சாப்பிடுங்க தங்கச்சி என்றான். அவர்கள் இருவரையும் பார்ப்பதற்கு காயத்ரிக்கு ஆசையாக இருந்தது. எப்போது என் கணவன் இவன் போல நம்மிடம் அன்புடன் பழகுவான் என்று ஏக்கமாக இருந்தது. அனைவரும் சாப்பிட்டு முடித்துவிட்டு வீடு திரும்ப தயாரானார்கள். நீங்கள் எல்லாரும் எங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி என்றான் முகிலன். நாளைக்கு உன்னை நான் எதிர்பார்த்து கொண்டே இருப்பேன், கண்டிப்பாக வந்துடணும் என்றாள் மீனாட்சி காயத்ரியிடம். கண்டிப்பாக முதல் ஆளாக வந்து நிற்போம் என்றாள் காயத்ரி உறுதியாக. அடுத்த நாள் அதிகாலை கார்த்திக் வழக்கம் போல வெளியே ஜாகிங் போனான். அப்போது அவன் வயதில் 2 இளைஞர்கள் பேசிக்கொண்டிருந்தனர். டேய், இந்த கார்த்திகை பார்த்தியாடா? ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஆமாண்டா, அந்த பொண்ணை விட அழகான பொண்ணு கிடைச்சிருக்கும், அதனால லவ் பண்ண பொண்ணை விட்டுட்டான். பெரிய இடத்துல இதெல்லாம் சகஜம்டா. இவங்களுக்கு எல்லாம் லவ் பண்ணுறது ஒரு டைம் பாஸ், அவ்வளோதான். ஒரு பொண்ணை லவ் பண்ணி அதே பொண்ணை கல்யாணம் பண்ணுறது எல்லாம் நம்மளை மாதிரி மிடில் கிளாஸ் பசங்க தான்டா. ஆனால் அப்படி இருக்கிற நமக்கு தான் ஒரு பொண்ணு கூட கிடைக்க மாட்டேங்குது. இவனுக்கு பாருடா, லவ் பண்ண ஒரு பொண்ணு, கல்யாணம் பண்ண வேறு ஒரு பொண்ணு, அதிர்ஷ்டக்காரம்தான். அடப்போடா, இவனை பார்த்து பிடிச்சு அந்த பொண்ணு வந்து இருக்கும்னு நினைக்கிறியா? இவங்க கிட்ட இருக்கிற பணத்தை பார்த்துட்டு தான் அந்த பொண்ணு இவனை கல்யாணம் பண்ணிக்க வந்திருக்கும் என்று அவன் வயதில் பொறுப்பில்லாமல் ஊர் சுற்றி திரியும் 2 திருமணமாகாத இளைஞர்கள் பேசிக்கொண்டிருந்தனர். முதலில் அவர்கள் பொறாமையில் பேசுகிறார்கள் என்று அவர்களது பேச்சினை பொருட்படுத்தாமல் நகர முயன்றவன் அவர்கள் காயத்ரியை பற்றி பேசியதை கேட்டதும் அவன் மனம் ஓட்டுக்குள் சுருங்கும் நத்தை போல சுருண்டது. அவள் வீட்டை காப்பாற்றுவதற்கு தானே அவனை மணந்து கொண்டால் அவர்கள் கூறுவதில் உண்மை இருக்கத்தான் செய்கிறது என்று நினைத்தவன் மனம் கல்லாய் இறுகியது. நினைத்தது சரிதான் என்பது போல வீட்டுக்குள் நுழைந்தவன் கண் முன்னே ஒரு காட்சி அரங்கேறியது. காயத்ரி ஒரு வைர அட்டிகையை பார்த்து சாரதாவிடம் பேசிக்கொண்டிருந்தாள். அத்தை, இந்த நெக்லஸ் ரொம்ப அழகாக இருக்குது. இதில் பச்சை கலர் ஸ்டோன் இருக்கிறதால பச்சை கலர் புடவைக்கு ரொம்ப அழகாக இருக்கும் என்றாள். காயத்ரி வாயெல்லாம் பல்லாக. அவள் அணிந்திருந்தது பச்சை நிற புடவைதான். மறைமுகமாக அந்த நெக்லஸை கேட்கிறாள் என்று புரிந்தது கார்த்திக்கிற்கு. அவனுக்கு அவளை பார்ப்பதற்கு வெறுப்பாக இருந்தது. உள்ளே சென்று விட்டான். சாரதா காயத்ரியிடம், இது உனக்குத்தான், இது நம்ம பரம்பரை நெக்லஸ். இன்னைக்கு ஃபங்க்ஷனுக்கு இந்த நெக்லஸ், வளையல், தோடு போட்டுக்கிட்டு போயிட்டு வா. அதுக்கு தான் எடுத்துகிட்டு வந்தேன். இது இனிமே உன்கிட்டயே இருக்கட்டும். வேண்டாம் அத்தை, டிசைன் நல்லா இருந்துச்சு, அதனால தான் சொன்னேன். எனக்கு இதெல்லாம் வேண்டாம், நீங்களே போட்டுக்கோங்க. இல்லைம்மா, இந்த ஃபங்க்ஷனுக்கு நீ இதை போட்டு கொண்டு போ. உன்னை இந்த நகையில் பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது எனக்கு. பாசமாக கொடுப்பதை வேண்டாம் என்பது சரியில்லை என்று நினைத்து வாங்கி அணிந்து கொண்டாள். இந்த பச்சை கலர் பட்டு புடவைக்கு இந்த டைமண்ட் நெக்லஸ் ரொம்ப நல்லா இருக்குது, நீ ரொம்ப அழகாக இருக்க என்றார் சாரதா பூரிப்புடன். ராதாகிருஷ்ணன் சாரதா வெளியே கிளம்ப ஸ்ரீனிவாசன் பார்த்த ராதாகிருஷ்ணன், நீங்கள் இன்னைக்கு ஃப்ரீயா? என் கூட கொஞ்சம் வர முடியுமா? உங்களுக்கு காய்கறி பற்றி தெரியும் இல்லையா? அவன் சொல்கிற விலை கட்டுப்படி ஆகுமா என்று கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள், வரீங்களா என்றார். ஸ்ரீனிவாசன் ஆர்வமாக, வரேன், கண்டிப்பாக வரேன் என்று கூறிவிட்டு மனைவியையும் தன்னுடன் அழைத்து கொண்டு அவர்களுடன் சென்றார். மீனாட்சி கல்யாண பட்டு உடுத்தி கொண்டு அதற்கேற்ற நகைகளை அணிந்து நடுவில் உட்கார்ந்து இருந்தாள். அவளை சுற்றி 5 சுமங்கலி பெண்கள் உட்கார்ந்து கொண்டு அவளுடைய தாலியை கோர்த்து கொண்டிருந்தனர். காயத்ரி உள்ளே நுழைந்ததும் அவளையும் சேர்த்து கொண்டனர். தாலியை கோர்த்து முடித்ததும் முகிலன், மீனாட்சி பெரியவர்களை நோக்கி பொதுவாக விழுந்து வணங்க அனைவரும் அவர்களை ஆசிர்வதித்தனர். காயத்ரி மீனாட்சியிடம் சென்று, நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க என்றாள். முகிலன், அழகு மட்டும் கிடையாது, திறமையும் சேர்ந்திருக்கு. என்னோட விவசாயத்துக்கு எல்லா விதத்திலும் உதவியாக இருக்கா.
என்றான் பெருமையாக. மீனாட்சி, நீங்கள் சூப்பர். முகிலன், நீங்கள் ரொம்ப லக்கி என்றாள் அவனை பார்த்து. அவன், என்னோட செலெக்ஷன் அப்புறம் எப்படி இருக்கும் என்றான் மனைவியின் மீது பார்வையை வைத்து. காயத்ரி, சரி வெயிட் பண்ணு, இந்த கல்யாண புடவை ரொம்ப ஹெவியாக இருக்குது, நான் போய் மாற்றிட்டு வரேன் என்றாள் மீனாட்சி. முகிலன், நான் வந்து ஹெல்ப் பண்ணட்டுமா என்றான் அவளை பார்த்து சிரித்தபடி. வெட்கத்தில் முகம் ரத்தமாய் சிவந்தது மீனாட்சிக்கு. முகிலன் மீனாட்சியை விழுங்குவது போல பார்த்து கொண்டிருந்தான். காயத்ரி அங்கு நந்தி போல நடுவில் நின்று கொண்டிருப்பது புரிய அவள் அங்கிருந்து நாசுக்காக நழுவினாள். அதை கவனித்த மீனாட்சிக்கு கோபம் வந்தது. யாரை வச்சுக்கிட்டு என்ன பேசுகிறோன்னு தெரியாது உங்களுக்கு? மானம் போகுது, கொஞ்சம் வாயை முடிக்கிட்டு இடத்த காலி பண்ணுறீங்களா என்றாள். அவன் அவளை ஏக்கமாக பார்த்தபடி அங்கிருந்து நகர்ந்தான். மீனாட்சி வேறு ஒரு மெல்லிய பட்டுப்புடவை ஒன்றை கட்டி கொண்டு வந்தாள். மீனாட்சியும் முகிலனும் பக்கத்து பக்கத்தில் சாப்பிட உட்கார்ந்தனர். முகிலன், காயத்ரியை கூட்டிக்கிட்டு சாப்பிடவாடா என்றான் கார்த்திக்கிடம். இல்லடா, எனக்கு பசி இல்லை, அப்புறம் சாப்பிட்றேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டான். அண்ணா, நானும் அப்புறமா அவர் கூட சாப்பிட்றேன், நான் உங்களுக்கு பரிமாறுகிறேன் என்று கூறிவிட்டு இருவருக்கும் உணவை பரிமாறினாள். முகிலன், மீனாட்சிக்கு வெண்டைக்காய் பொரியல் ரொம்ப பிடிக்கும், அதை நிறைய வைமா என்றான். மீனாட்சி அவனை நிமிர்ந்து பார்க்க, காய்கறி தான் சாப்பிடு, வெயிட் போட மாட்டேன், கவலைப்படாதே. காயத்ரி சிரித்துக்கொண்டே மீனாட்சியின் நிலையில் வெண்டைக்காய் பொரியல் நிறைய வைத்தாள். சாப்பிட்டு முடித்த பிறகு முகிலன், மீனாட்சி, கார்த்திக், காயத்ரி நால்வரும் தோட்டத்தில் இருந்த கயிற்று கட்டிலில் அமர்ந்தனர். முகிலன், நீங்கள் தான் லக்கி என்று நினைத்தேன், ஆனால் மீனாட்சி உங்களை விட லக்கி. ஏன்னா உங்களை மாதிரி ஒரு அன்பான ஹஸ்பண்ட் கிடைச்சிருக்காங்க. சரி, எங்களை பொழுந்தது போதும், இதுக்கு மேலே நாங்கள் தாங்க மாட்டோம், உங்களை பற்றி பேசுவோம். உங்களோட இந்த டைமண்ட் நெக்லஸ் செட் ரொம்ப அழகாக இருக்குது என்றாள் மீனாட்சி. இது அத்தையோட நகை, இன்னைக்கு தான் கொடுத்தாங்க. எனக்கு இந்த மாதிரி டைமண்ட் நெக்லஸ் போட்டு பழக்கமில்லை, எனக்கு பொருத்தமாக இருக்கான்னு ஒரு டவுட், எப்படி ஓகேவா என்றாள் காயத்ரி. மீனாட்சி, உங்களுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்குது, இதை நான் சொல்வதை விட அவரிடம் கேளுங்க என்று கார்த்திக்கை சைகை காட்டினாள். கார்த்திக் பக்கம் திரும்பினாள் காயத்ரி. மீனாட்சி என்று உள்ளிருந்து குரல் வர அவள் எழுந்து சென்றாள். முகிலனும் அவள் பின்னே எழுந்து சென்றான். இந்த நெக்லஸ் எனக்கு நல்லா இருக்கா? கார்த்திக் பேசாமல் இருக்க அவள் தொடர்ந்தாள். இவங்க 2 பேரும் ரொம்ப பொருத்தமான ஜோடி இல்லை? உங்கள் ஃப்ரெண்டு எப்போவுமே மீனாட்சியை சுற்றி வந்துக்கிட்டே இருக்கார். மீனாட்சி ரொம்ப கொடுத்து வச்சவங்க, உங்கள் ஃப்ரெண்டு மாதிரி ஒரு அன்பான புருஷன் கிடைச்சிருக்காங்க என்று தன் மனதில் ஓடியதை வெளிப்படையாக கூறினாள். எனக்கு எப்போ இதெல்லாம் கிடைக்கும் என்று தனக்குத்தானே புலம்பினாள். அதை கேட்ட கார்த்திக் கோபத்துடன் அவளை பார்த்து, அவரவர்களுக்கு எது வேணும்னு நினைக்கிறார்களோ அதுதான் கிடைக்கும். அவள் புரியாதவளாக அவனை பார்க்க அவன் தொடர்ந்தான். என்ன முழிக்கிற, புரியலையா? மீனாட்சிக்கு தேவை அன்பான கணவன், அது அவங்களுக்கு கிடைத்திருக்கிறது. உனக்கு தேவை பணமும் நகையும் தானே, அதை தான் எங்கள் அம்மா உன்கிட்ட கொடுத்து இருக்காங்களே, அப்புறம் என்ன என்றான். அவள் கண்கள் கலங்கியது. அவன் அதனை பார்த்துவிட்டு, உண்மையை சொன்னால் வலிக்குதா என்றான் அலட்சியமாக. இவன் வாயில் நாக்குக்கு பதில் தேலின் கொடுக்கு இருக்கிறதா என்று தோன்றியது காயத்ரிக்கு. வைர நெக்லஸ் கழுத்தில் தாங்க முடியாத பாரமாக கனத்தது. அவள் எப்படி சாப்பிட்டாள் என்பது அவளுக்கே தெரியாது. இயந்திரத்தனமாக வீடு வந்து சேர்ந்தாள். அனைவரும் வீடு திரும்பி இருந்தனர். காயத்ரி நகைகளை கழட்டி சாரதாவிடம் கொடுத்தாள். இது உன்னோடது தான், நீயே வச்சுக்கோ, உங்கள் அம்மா கொடுத்த நகையுடன் சேர்த்து வச்சுக்கோ என்றார் சாரதா. அது லாக்கரில் இருக்கு, நீங்களே இதை பத்திரமா வச்சுக்கோங்க ப்ளீஸ் அத்தை, இது ரொம்ப காஸ்ட்லியான நகை, பத்திரமா வச்சுக்கணும் என்று அவரிடம் நகைகளை கொடுத்துவிட்டு அறைக்கு வந்தவள் அவ்வளவு நேரம் அடக்கி வைத்திருந்த அழுகையை அழுது தீர்த்தாள். அவன் சொன்னது உண்மை கிடையாது. அவள் அவனை அவனுக்காகவே திருமணம் செய்து கொண்டவள். அவளுடைய வீட்டை காப்பாற்றுவதற்காக திருமணம் செய்து கொள்ளவில்லை. சாலையில் பார்த்த ஒருவனை முகத்தை கூட பார்க்காமல் விரும்ப தொடங்கியவள் அவனையே திருமணம் செய்து கொள்ளுமாறு அவனது தந்தை கேட்கவும் அவள் சம்மதம் கூறினாள். ஒருவேளை அவளுக்கு அவனை பிடிக்காமல் போயிருந்தால் அந்த கல்யாணத்துக்கு அவள் ஒத்துக்கொண்டு இருக்க மாட்டாள். தன் வீட்டை காப்பாற்ற அவள் வேறு வழியை தேடி பிடித்து இருப்பாள். அப்படியே அவளால் முடியவில்லை என்றாலும் வீடு போனாலும் பரவாயில்லை என்றுதான் விட்டு இருப்பாள். ஆனால் இவன் கூறுவது போல அவள் அவனை பணத்துக்காக கல்யாணம் செய்து கொள்ளவில்லை. இதனை அவள் எப்படி அவனுக்கு புரிய வைக்கப் போகிறாள் என்பதை நினைத்து வருந்தினாள். அன்று இரவு அனைவரும் சென்னைக்கு திரும்பினர். வரும்பொழுது இருந்த உற்சாகம் சுத்தமாக வடிந்து போயிருந்தது. அடுத்த நாள் வேலைக்கு சென்றவள் எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டுக்கொண்டு தானே செய்தாள். தன்னை தானே மறக்க வேண்டிய விஷயங்களிலிருந்து திசை திருப்பி கொண்டாள். வேலை செய்வதே அவளுக்கு ஆறுதலாக இருந்தது.
கார்த்திக் வழக்கம் போல 9 மணி அளவில் வீடு வந்து சேர்ந்தான். ஏந்திரத்தனமாக அவனுக்கு சாப்பாடு போட்டுவிட்டு தானும் அவன் எதிரில் அமைதியாக உட்கார்ந்து சாப்பிட்டாள். சாப்பிட்டு முடித்ததும் அவன் தோட்டத்தை நோக்கி நடந்தான். அதை பார்த்த காயத்ரி, எனக்காக யாரும் கஷ்டப்பட்டு என் கூட வாக்கிங் வர வேண்டாம் என்றாள். அவன் தோலை குலுக்கிவிட்டு அறையை நோக்கி சென்றான். தனியாக நடந்துவிட்டு அறைக்கு வந்தவள் மனச்சோர்வும் உடல் சோர்வும் சேர அடுத்த நிமிடம் உறங்கினாள். இப்போதெல்லாம் அவளது நாட்கள் ஏந்திரத்தனமாக சென்றது. அன்று ஹோட்டலில் ராதாகிருஷ்ணன் கோபமாக யாரிடமோ பேசிக்கொண்டிருந்தார். காயத்ரி, கொஞ்சம் என்னோட ரூமுக்கு வரியா என்று இன்டர்காமில் அவளை கூப்பிட்டார். அவள் அங்கே சென்றதும், ஹோட்டலில் ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு, உனக்கு அதை சொல்லி அபிப்பிராயம் கேட்கலாம்னு நினைச்சேன், அதான் கூப்பிட்டேன். சொல்லுங்க மாமா, என்ன விஷயம்? நம்ம ஹோட்டலுக்கு காய்கறி சப்ளை பண்ணுற காய்கறி மொத்த வியாபாரி கொஞ்ச நாளாக ரொம்ப பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கான். ஊருக்கு போயிருந்தப்ப உங்கள் அப்பாவை கூட்டிக்கிட்டு போய் அவனை பார்த்து பேசினேன். உங்கள் அப்பா அவன் சொல்கிற விலை ரொம்ப ஜாஸ்தின்னு அவன்கிட்ட வாதாடி அவனை சரியான விலைக்கு ஒத்துக்க வச்சாரு. இப்போது அவன் திரும்ப பிரச்சனை பண்ணுறான். என்ன செய்கிறது? நான் ஒன்று சொன்னால் நீங்கள் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களே மாமா? சொல்லுமா, நான் உன்னை எப்போவுமே தப்பாக எடுத்துக்க மாட்டேன். எங்கள் அப்பா காய்கறி பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஆமாம்மா, எனக்கு தெரியும். நடுவில் நஷ்டம், கடன் தொல்லை அதிகமானதால் முதல் போட முடியாமல் அப்பா பிஸ்னஸ் தொடர்ந்து பண்ண முடியாமல் போயிடுச்சு. எங்களுக்கு ஒரு கடை குடோன் இருக்குது, அது மேலே கேஸ் இருந்துச்சு. அதனால் நாங்கள் பெருசாக எந்த ரிஸ்க்கும் எடுத்து முதல் போட முடியலை. குடோன் மேலே இருந்த கேஸ் முடிஞ்சு எங்கள் பக்கம் தீர்ப்பு வந்துடுச்சு. அந்த குடோன் பத்திரம் எங்களுக்கு கிடைச்சிடுச்சு. அதனால் அந்த பத்திரத்தை வச்சு பணம் வாங்கி அதில் முதல் போட்டு தொழில் தொடங்கலாம் என அப்பா யோசிச்சுட்டு இருக்காங்க. எங்களுக்கு நல்ல கஸ்டமர் வேணும். நீங்கள் எங்ககிட்ட காய்கறி வாங்கி உங்களுக்கு தெரிஞ்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் அப்பாவை பற்றி சொன்னீங்கன்னா எங்கள் அப்பா அந்த தொழிலை எடுத்து நடத்தலாம். எங்கள் அப்பா இந்த தொழிலில் நல்ல பெயர் எடுத்தவர். உங்கள் எல்லாருடைய எதிர்பார்ப்பையும் நிறைவேற்றுவார். இதுவும் நல்ல ஐடியா தான்மா. என்னோட பெரிய தலைவலியும் தீரும். நான் உங்கள் அப்பா கிட்ட காய்கறி வாங்கிக்கிறேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்கிறேன். காயத்ரிக்கு அப்பாவுடைய பிஸ்னஸை தொடர்ந்து நடத்த வழி கண்டுபிடித்து விட்ட திருப்தியும் சந்தோஷமும் கிடைத்தது. அன்று சாரதாவிடம் சொல்லிவிட்டு தந்தையை பார்க்க தாய் வீட்டுக்கு சென்றாள். ஸ்ரீனிவாசனிடம் விபரத்தை கோரினாள். ஸ்ரீனிவாசன் உற்சாகமானார். அவருக்கும் இதே யோசனையாக இருந்தது. அதனை அவள் மகளிடம் நேரடியாக கூறவில்லை என்றாலும் அவள் அதனை கண்டு கொண்டு விட்டாள். புத்திசாலி பெண் என்று மனதில் மெச்சிக்கொண்டார். சம்பந்தியிடம் நேரடியாக இதை பற்றி பேச தயக்கமாக இருந்தது. மகள் இந்த விபரத்தை கூறியதும் அவருக்கு மிகுந்த மகிழ்ச்சி. அடுத்த நாளே தொழில் தொடங்க தேவையான ஏற்பாடுகளை ஆரம்பித்து விட்டார். ஏற்கனவே செய்த தொழில் என்பதால் ஏற்பாடுகள் விரைவாக நடந்தது. ஞாயிற்றுக்கிழமை கடை திறப்புக்கான பூஜை என்று முடிவு செய்தனர். அன்று இரவு கார்த்திக் சாப்பிட்டு கொண்டிருந்த பொழுது காயத்ரி, நாளைக்கு சாயங்காலம் சீக்கிரமாக வர முடியுமா என்றாள். அவன் நிமிராமல் எதுக்கு என்றான் ஒற்றை வார்த்தையில். எங்கள் அப்பா பண்ணிக்கிட்டு இருந்த காய்கறி பிஸ்னஸை இப்போது திரும்பவும் ஆரம்பிக்கிறார். ஞாயிற்றுக்கிழமை கடை திறந்து பூஜை பண்ண போகிறாங்க. அதுக்கு நம்ம எல்லாரையும் இன்வைட் பண்ணுறதுக்கு நாளைக்கு இங்கே வராங்க. அப்போ நீங்களும் இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்கு எதுக்கு நான் இருக்கணும்? அப்பா அம்மா கிட்ட சொன்னாலே போதும் என்று முடித்து விட்டான். புதனன்று மாலை ஸ்ரீனிவாசன் சரளா வீட்டுக்கு வந்தனர். சரளா குங்குமத்தை சாரதாவிடம் கொடுத்து, ஞாயிற்றுக்கிழமை கடை திறப்பு விழா இருக்கு, பூஜை பண்ணுறோம், நீங்கள் எல்லாரும் வந்து கலந்துக்கணும் என்று அழைத்தார். ராதாகிருஷ்ணனும் சாரதாவும் கண்டிப்பாக வந்து விடுவோம் என்று கூறினார்கள். மாப்பிள்ளை இருக்கிறாரா? கூப்பிடுங்க, அவர்கிட்டையும் ஒரு வார்த்தை சொல்லிவிடுகிறேன் என்றார் ஸ்ரீனிவாசன். காயத்ரி, இல்லைப்பா, அவருக்கு நீங்கள் வர்றது தெரியாது, நான் சொல்ல மறந்துட்டேன் என்று காயத்ரி சமாளித்தாள். சாரதாவுக்கு தெரியும் என்ன நடந்திருக்கும் என்று. காயத்ரி சமாளித்த விதத்தை பார்த்து மருமகளை தனக்குள்ளேயே மச்சிக்கொண்டார். என்ன பொண்ணுமா நீ, இதையெல்லாமா வரப்பாங்க? சரி, மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம், சனிக்கிழமை காலை 8 மணிக்கு பக்கத்தில் இருக்கிற நாராயணர் கோயிலில் அபிஷேகம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். நீங்களும் வந்து கலந்துக்கணும். சனிக்கிழமையா என்று யோசனையாக சாரதா ராதாகிருஷ்ணனை பார்த்தார். ராதாகிருஷ்ணன், கோயிலுக்கு தினமாக கூப்பிடுறாங்க, போயிட்டு வரலாம் என்றார். சரிங்க, போயிட்டு வரலாம், மாப்பிள்ளையையும் கூட்டிகிட்டு வாங்க என்றார் சரளா. அவனையும் கண்டிப்பாக கூட்டிகிட்டு வருகிறோம் என்றார் சாரதா.
வியாழனன்று காலை உணவின் பொழுது சாரதா, கார்த்திக், காயத்ரியின் அப்பா அம்மா நேற்று சாயந்தரம் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. நீயும் இருந்திருக்கலாம். முதல் தடவையாக அவங்க வராங்க. அம்மா, இதையெல்லாம் நீங்களே பார்த்துக்கோங்கம்மா, என்னை விட்டுடுங்க ப்ளீஸ் என்றான். சாரதா, சரி அதை விடு, ஞாயிற்றுக்கிழமை எங்கள் கூட ஃபங்க்ஷனுக்கு வந்துடு என்றார் சிறிது கண்டிப்பான குரலில். அவன், சரி வரலனா விடவா போறீங்க என்று வருகிறேன் என்பதை மறைமுகமாக சலிப்புடன் கூறினான். அப்புறம் சனிக்கிழமை கோவிலில் அபிஷேகம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்களாம். நம்மளையும் கூப்பிட்டு இருக்காங்க. நீயும் வா. அம்மா, கோயிலுக்கு தானேம்மா, நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்கம்மா. நான் எதுக்கு? இல்லைப்பா, நம்ம குலதெய்வம் கோயிலில் பொங்கல் வைக்க கூப்பிட்டதும் வந்தாங்க இல்லையா, அதே மாதிரி நாமளும் அவங்க கூப்பிட்டதும் போகணும். அதுதான் மரியாதை. சனிக்கிழமை நீயும் எங்கள் கூட வருகிறாய். அப்புறம் காயத்ரியின் என்று ஸ்ரீனிவாசனுடன் ஏற்பட்டிருக்கும் தொழில் தொடர்பை பற்றி கூற நினைத்து சாரதா ஆரம்பிக்க கார்த்திக்கின் செல்போன் ஒலித்தது. அவன் அதனை எடுத்தான். ஹலோ என்றான். அந்த பக்கம் என்ன கூறினார்களோ தெரியாது. கார்த்திக், ஐ எம் ஆன் த வே என்று கூறிவிட்டு, அப்புறம் பேசலாம், நான் போயிட்டு வரேன்மா என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டான். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் தான் எனக்கு நல்ல மோட்டிவேஷன் இந்த மாதிரி கதை எழுதவும் படிக்கவும். நன்றி நண்பர்களே.